السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن خير الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்களை விட்டும், அமல்களை அழிக்கக்கூடிய பெரும் பாவங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் தந்தருளி அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் அவனுடைய கருணைக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு அல்லாஹுவை குறித்தும் அவனுடைய கருணைக்கு உரித்தானவர்கள் யார் என்பதை குறித்தும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அல்லாஹ்வினுடைய அருளுக்கும் அல்லாஹ்வினுடைய அன்புக்கும் அவனுடைய கிருபைக்கும் ஆளாவதில் முதல் தகுதி படைத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் முற்றிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணிக்கின்ற அந்த சஹாபாக்களில்
அல்லாஹ்வினுடைய தூதருடைய மதீனாவினுடைய வாழ்வில் ஒரு 70க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள் இருந்தார்கள் என்றும் அந்த திண்ணை தோழர்கள் எப்படி உருவானார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கங்களும் தொடர்புகளும் என்ன என்பதை நேற்றைய தினம் நாம் ஓரளவுக்கு சுருக்கமாக பார்த்தோம் அன்பார்ந்த சோர்களே. அந்த திண்ணை தோழர்களில் குறுகிய காலத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரிய அளவில் பிரபலியம் அடைந்த ஒரு நபித்தோழர் திண்ணை தோழர் உண்டு என்றால் அவர்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து ஓரளவுக்கு இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இந்த அபூ ஹுரைரா அவர்களுடைய உண்மையான பெயர் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய பெயர் அப்துஸ் சம்ஸ் என்று இருந்தது. அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவுடனே அவருக்கு அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் ஹதீஸுகளிலே இஸ்லாமிய வரலாறுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த மக்களில் அப்துர் ரஹ்மான் என்பதை காட்டிலும் அபூ ஹுரைரா என்கிற பெயரில்தான் இந்த நபித்தோழர் மக்கள் மத்தியிலே பிரபல்யமாக இருக்கிறார். ஹுரைரா என்றால் செல்லமாக வளர்க்கக்கூடிய பூனைக்கு ஹுரைரா என்று சொல்லுவார்கள். மதீனாவிலே சுற்றுப்புறங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஒரு பூனையை எடுத்துக்கொண்டு வந்து எப்பொழுது பார்த்தாலும் அதனோடே விளையாடி கொண்டிருப்பார் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரவு நேரங்களில் அந்த பூனையை தான் உணங்குகிற அந்த திண்ணைக்கு அருகில் இருக்கிற ஒரு மரத்திற்கு மேலே வைப்பாராம். பகல் நேரங்களில் எடுத்து தன்னுடைய சட்டை பையுக்குள் போடுவாராம். எப்பொழுது பார்த்தாலும் அவர் பூனையோடு அதிகம் இருக்கிற காரணத்தினால் அபூ ஹுரைரா பூனையின் தந்தை என்று அவர் அழைக்கப்பட்டார். இப்படித்தான் இஸ்லாமிய வரலாற்றில் அவர் பிரபல்யமும் அடைந்தார். அப்துர் ரஹ்மான் என்ற உண்மையான பெயரை சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபல்யம் அடைந்தார். இவருடைய உண்மையான பெயர், உண்மையான ஊர் மக்கா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருட காலம் மக்காவில் இருந்தும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த காலகட்டத்திலும் இவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காதவராகத்தான் இருந்தார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா போய் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம் என்று ஒரு 4-5 ஆண்டுகள் கழிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார். மதீனாவிலே போய் 10 ஆண்டு காலம் இருக்கிறார். மதீனாவினுடைய 10 ஆண்டு கால வாழ்விலும் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனாவினுடைய 5 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கும் கைபர் யுத்தத்திற்கும் இடையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் ஒருவரான இந்த அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு குறுகிய ஒரு 4-5 ஆண்டு காலம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார். ஆனால் ஹதீஸ் கிதாபுகளில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். புகாரி, முஸ்லிம், ரியாலு சாலிஹின், இப்னு கசீர், எந்த ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதிகப்படியாக ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய முதல் வரிசையில் இருப்பவர் யார் என்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
நபித்தோழர்களிலே 5374 நபிமொழிகளை அறிவித்த ஒரு நபித்தோழர் உண்டு என்றால் அது இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருக்க முடியும். குறுகிய காலம் எல்லா நபித்தோழர்களை காட்டிலும் அதிகம் ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். எல்லா நபித்தோழர்களும் மூத்த எல்லா சஹாபாக்களும் அளவுக்கு அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இருக்கிறாரோ அங்கே அபூ ஹுரைரா இருப்பார் என்று சொல்லுகிற அளவுக்கு முற்றிலும் தன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு மாபெரும் அல்லாஹ்வினுடைய கருணைக்கு உரியவர் தான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அபூ ஹுரைரா அவர்களை குறித்து நீங்கள் எல்லாம் பயான்களிலே கேள்விப்படும் பொழுது அவர் ஒரு பரம ஏழையைப் போலவும் அவர் ஒரு திருமணம் முடிக்காமலேயே தன்னுடைய வாழ்வை கழித்தார் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவரை குறித்து தப்பும் தவறுமாக சொல்லப்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இந்த அபூ ஹுரைரா அவர்களுடைய கோத்திரம் தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகுந்த செல்வாக்கு மிக்க ஒரு கோத்திரம். அபூ ஹுரைரா அவர்களை வளர்த்து ஆளாக்கிய அவருடைய தந்தை இறந்த பிறகு தந்தைக்கு இருந்த கோத்திரத்தினுடைய தலைமைத்துவம் வேறு நபருக்கு மாற்றப்பட்டவுடனே அவரை யாரும் ஒரு மதிப்புள்ளவராக கருதாமல் சிறு வயதிலிருந்தே சிரமப்பட்டு தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருப்பவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய தாயின் பெயர் உமையா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவரும் கொஞ்ச காலம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து தன்னுடைய தாய்க்கு தினந்தோறும் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி சிறிது காலம் பொறுத்து தான் அவருடைய தாயும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புஸ்ரா பின்த் கஸ்வான் என்று சொல்லப்படுகின்ற கஸ்வானுடைய மகள் புஸ்ரா என்பவரை திருமணமும் முடித்திருந்தார். கஸ்வான் என்கிற மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரிடத்தில் பணியாளராக இருந்தார். அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், அவருடைய பண்பாடு, அவருடைய நன்னடத்தை இவைகளை எல்லாம் பார்த்து அந்த முதலாளி என்ன செய்கிறார்? தன்னுடைய மகளையே திருமணம் முடித்து கொடுக்கிறார். புஸ்ரா என்பவரை திருமணம் முடிக்கிறார். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே ஒரு பணியாளராக இருந்து பிறகு அவருடைய நன்னடத்தை, அவருடைய ஒழுக்கம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் கவரப்பட்டு அவர்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கின்றார்களோ அதனுடைய ஒரு சாயலை போல எங்கு பணிபுரிகிறாரோ அங்கிருக்கும் பெண்ணையே திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கட்டமும் அவருக்கு உருவாகிறது. இப்படி மதீனாவில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பவர் தான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஹதீஸ்களிலே சொல்லும் பொழுது ஏன் தன்னால் 5374 ஹதீஸுகள் 5000த்திற்கும் அதிகமான நபிமொழிகள் தன்னால் ஏன் அறிவிக்க முடிந்தது என்பதை குறித்து அவர் சொல்லும் பொழுது எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒன்றை கூறினால் அதை எழுதி வைத்துக்கொண்டு மனனம் செய்வது அவர்களுடைய பழக்கம். எழுதி வைத்துக்கொண்டு பாதுகாத்து படிப்பது அவர்களுடைய பழக்கம். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு செல்வம் என்னவென்றால், பொக்கிஷம் என்னவென்றால், ஒரு முறை ஒரு செய்தியை கேட்டால் அதை உடனே மனனம் செய்கிற அளவுக்கு மனன சக்தி உடையவராக இருந்தார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதிகமான மனன சக்தி இருக்கிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகம் தன்னுடைய வாழ்வை கழித்திருக்கிற காரணத்தினால் நிறைய நபிமொழிகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்திருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருந்தது. ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள் என்றால், எப்பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அபூ ஹுரைராவை அழைத்து வைத்து கொண்டு தான் உணவு உண்பாராம். பெரும்பான்மையான நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு தட்டில் அபூ ஹுரைரா அவர்களுடைய கை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசித்தவர்.
குடும்பமே இபாதத்தில் ஊறி தழைத்த ஒரு குடும்பம் இந்த அபூ ஹுரைரா அவர்களுடைய குடும்பம். பிரசித்தி பெற்ற ஒரு தாபியின். தாபியின் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களை நேரடியாக பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்கள் தாபியின்கள் என்று சொல்லப்படும். அந்த தாபியின்களில் பிரசித்தி பெற்ற ஒரு தாபியின் அபூ ஹுரைரா அவர்களோடு ஒரு 7 நாள் அவருடைய குடும்பத்தோடு தங்கிவிட்டு அபூ ஹுரைரா அவர்களை குறித்து சொன்ன ஒரு செய்தி ஹதீஸ் பேழைகளிலே இடம்பெற்றிருக்கிறது. அபூ ஹுரைரா, அவருடைய மனைவி புஸ்ரா, அவர்களுக்கு இருந்த ஒரு பணியாளர். இந்த 3 பேரும் தினசரி இரவு நேரங்களில் அவர் தங்கி அந்த 7 இரவை குறித்து சொல்கிறார். தினசரி இரவை 3ஆக பிரித்து பணியாளரை ஒரு நேரத்தில் இரவில் எழுந்து நின்று வணங்க சொல்லுவாராம். புஸ்ரா தனது மனைவியை எழுப்பி ஒரு இரவு நேரத்திலே வணங்குங்கள் என்று சொல்லுவாராம். இரவின் கடைசி நேரத்திலே தினந்தோறும் தஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்றும் அவருடைய இபாதத்துகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை இவர் அதிக மனனம் விடுவதற்குண்டான இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார், நான் இரவை 3ஆக பிரிப்பேன். ஓர் இரவு மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை மனனம் செய்வதற்காக வேண்டியும் மனனமிட்டதை மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டியும் ஒரு இரவை கழிப்பாராம். இன்னொரு இரவு உண்பதற்கும் உறங்குவதற்கும் கழிப்பாராம். இன்னொரு இரவு அல்லாவை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி கழிப்பார் என்றும் அவரை குறித்துள்ள நற்சான்றிதழ்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒரு முறை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளில் அதிக பாக்கியம் பெற்றவர் உங்களுடைய பரிந்துரையை பெற்று மறுமை நாளில் அதிக பாக்கியம் பெற்றவர் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து சொன்ன முதல் பதில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் முதலில் கேட்டு விளக்கம் தெரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். எந்த ஒரு விஷயமானாலும் இது என்ன யா ரசூலல்லாஹ், அதற்கு என்ன விளக்கம் யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத் எப்பொழுது இறங்கியது யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான் யா ரசூலல்லாஹ் என்று அதிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மார்க்க விளக்கங்களை கேட்டு பெறுகிறவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரைக்கு உரித்தான அதிக பாக்கியம் பெற்ற நபர் யார் என்று கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், இதை நீங்கள் தான் முதலில் கேட்பீர் என்று எனக்கு தெரியும். யார் என்னுடைய பரிந்துரைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த அதிக பாக்கியசாலி என்றால், யார் கலிமத்து தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த ஏகத்துவத்தை பாழ்படுத்தாமல், இணை வைக்காமல், ஏகத்துவத்தின் அடிப்படையில் யார் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நபிமொழி நமக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாசகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அபூ ஹுரைராவே நீங்கள் தான் முதலில் கேட்டு தெரிந்து கொள்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியை மக்களுக்கு சொல்கிறார். யார் ஒருவர் இறந்து போனால் அந்த இறந்தவருக்கு யார் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு 1 கீராத் நன்மை உண்டு. யார் அந்த ஜனாசா தொழுகையை பின்தொடர்ந்து சென்று அதை அடக்கும் வரை இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2 கீராத் நன்மை உண்டு. 1 கீராத் என்றால் உஹது மலை அளவுக்கு பெரியது. 2 கீராத் என்றால் 2 உஹது மலை அளவுக்கு பெரியது. இதை மக்களுக்கு ஒரு நாள் போதிக்கிறார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு ஜனாசாவில் 5 நேரமும் நாம் தொழுகிறோம், அதற்கு 1 to 27 மடங்கு தான் நன்மை. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, மௌத்தா போனவருக்காக வேண்டி போய் நின்று கொண்டு ருக்கு இல்லை, அதில் சுஜூது கிடையாது, வெறும் தக்பீர், 5 நிமிடத்தில் 4 தக்பீரை சொல்லி கூடி பிரிந்து கலைகிற ஒரு தொழுகை. இதற்கு 1 கீராத் நன்மை, உஹது மலை அளவுக்கு 1 கீராத் நன்மை.
இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. மக்கள் ஒரு அவநம்பிக்கைக்குரியவராக அவரை பார்க்கிற ஒரு கட்டம் உருவாகிறது. இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னது உண்மையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான். அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான். அவருடைய கல்வியை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழங்கிய நற்சான்றிதழ்கள் ஒன்று இந்த நபிமொழி. சஹாபாக்களை குறித்து, குறிப்பாக இந்த அபூ ஹுரைரா அவர்களை குறித்து 5 வருட காலத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்து ஒரு கட்டத்தில் சொல்கிறார், அன்சாரிகளில் நிறைய நபித்தோழர்கள், முஹாஜிர்களிலே நிறைய நபித்தோழர்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்ற வியாபாரங்கள் செய்வார்கள், கடை தெருவுக்கு போவார்கள். ஆனால் நானோ அல்லாஹ்வுடைய தூதரோடே தான் இருப்பேன். இந்த திண்ணை தோழர்களை குறித்து மற்றும் ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் சோர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ வியாபாரம் நிமித்தமாகவோ, உறவினர்களை பார்ப்பதற்காக வேண்டியோ, வெளியூருக்கு ஏதாவது சென்று திரும்ப அவர்கள் ஊருக்கு வந்தால் அவருடைய பழக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? சஹாபாக்குடைய பழக்கம். இன்றைக்கு கூட ஆர்வத்தோடு இருக்கிற சகோதரர்கள், தினந்தோறும் இந்த பயானை கேட்கிற சகோதரர்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஆர்வம் உண்டு. ஒரு சில நேரங்களில் பயானுக்கு வராவிட்டால் நேற்றைக்கு என்ன உரை நிகழ்த்தப்பட்டது, யாரை பற்றி சொல்லப்பட்டது, என்ன ஹதீஸ் சொல்லப்பட்டது, என்ன ஆயத் சொல்லப்பட்டது என்ற ஆர்வத்தோடு கேட்கிற அன்பர்களை கூட நம்முடைய வாழ்விலே பார்க்கிறோமா இல்லையா? இதே போன்று வியாபாரம் நிமித்தமாகவோ, போருக்காக வேண்டியோ, உறவினர்களை குடும்பத்தாரை பார்ப்பதற்காக வேண்டியோ வெளியூருக்கு ஏதாவது சஹாபாக்கள் சென்றால் திரும்ப வந்து திண்ணை தோழர்களைத்தான் முதலிலே பார்ப்பார்களாம். பார்த்து என்ன கேட்பார்களாம்? நாங்கள் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது வஹி வந்ததா, ஏதாவது ஆயத்துகள் இறக்கப்பட்டிருக்கிறதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதான ஏதாவது செய்தியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா என்று மார்க்கத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு வீடுகளுக்கே செல்லுவார்களாம். மார்க்கத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான் வீடுகளுக்கே செல்லுவார்களாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கட்டத்திலே பாருங்கள், இப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அவர் சொன்ன அந்த மார்க்கம் சரிதானா என்று மக்கள் மத்தியிலே ஒரு அவநம்பிக்கைக்குரியதாக வந்தவுடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்னை பற்றி நான் சொன்ன இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஹதீஸை குறித்து மக்களுக்கு என்றைக்கு ஒரு அவநம்பிக்கை வந்ததோ அன்றைக்கே நான் ஒரு முடிவு செய்திருப்பேன், இனி மார்க்கத்தை பற்றி பேசவே கூடாது. நாம் உண்டு, நம்முடைய இபாதத் உண்டு, நாம் உண்டு, நம்முடைய அமல் உண்டு, நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு என்று இருக்கலாம் நினைப்பேன். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தின் 159வது வசனத்தில் ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறானே, அந்த ஆயத்து தான் என்னை பேச வைக்கிறது. நான் மரணப்படுக்கையில் இருந்தாலும் இந்த மார்க்கத்தை என்னை எது பேச வைக்கிறது என்றால் அந்த 2வது அத்தியாயத்தின் 159வது வசனம் தான் என்னை பேச வைக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய நண்பர்களுக்கு, தன்னை விசுவாசிக்கின்ற தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். என்ன வசனம்? யா இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாது லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹு வ யல்அன்ஹுமுல் லாயினூன். யார் அல்லாஹ்வினுடைய தெளிவான அத்தாட்சிகளை அறிந்து நேர்வழியையும் அந்த மனிதர்களுக்கு வழங்கிய அந்த திருக்குரானையும் யார் கற்றிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை புரிந்து நேரான வழியிலே இருந்து திருக்குரானை யார் கற்றும் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லாவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபமும் உண்டு, மனிதர்களிலே பெரும்பான்மை மனிதர்களுடைய சாபமும் உண்டு. பார்த்தீர்களா சோர்களே? எத்துணை முறை எவ்வளவு பயான்களிலே நீங்கள், எவ்வளவு ஹதீஸுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறைந்தபட்சம் நண்பர்களோடு நாம் பரிமாறி இருப்போமா? இந்த ஜுமாவிலே, இந்த குர்ஆனுடைய வகுப்பிலே, இன்றைய இரவு தொழுகைக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு இறை வசனத்தை கேட்டோம், இப்படிப்பட்ட ஒரு நபிமொழியை கேட்டோம், நம்முடைய வாழ்வை நாம் திருத்த வேண்டும் என்று என்றைக்காவது நாம் உறவாடி இருப்போமா சகோதரர்களே? 1984, 85, 86 ஒரு 4-5 வருட காலம் நாம் அப்படி உறவாடியவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன தெரியுமா? நிறைய மார்க்கத்தை நாம் படித்து விட்டோம். நமக்கு நாமே நாம் சொல்லிக்கொள்வது, நமக்கு நிறைய ஹதீஸுகள் தெரியும், நிறைய மார்க்கங்கள் தெரியும். என்னதான் பயானை கேட்டாலும் சொல்வதைத்தானே திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். ஒரு பொடும்போக்கு நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டது.
ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஆயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு, நேரான மார்க்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டு, அல்லாஹுவை நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய நீங்கள், என்னுடைய மார்க்கம் ஏதாவது உங்களுக்கு தெரிந்து அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் நீங்கள் மறைத்து விட்டீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுகின்ற, மனிதர்களுடைய சாபத்தை பெறுகின்றவர்கள் நீங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வசனம் மட்டும் இறங்கி இருக்காவிட்டால் என்னை குறித்து மக்கள் அவநம்பிக்கை கொண்டார்களே, அப்பொழுதே நான் மௌனமாக இருப்பேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற செய்தியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சோர்களே, சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைராவே, போரிலே கிடைத்த கனிமத்து பொருள்கள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ பங்கிடுகிறார், எல்லோரும் வாங்கி வாங்கி செல்கிறார்கள், நீங்களும் போய் வாங்குங்களே. நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வந்து சொன்னார்கள், இந்தாவை நீங்களும் வைத்துக் கொள்ளுங்களேன் அபூ ஹுரைராவே. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அபூ ஹுரைரா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அன்பார்ந்த சோர்களே? அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்து பொருள்கள் எனக்கு வேண்டாம், மார்க்கத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள், அல்லாஹ்வுடைய ஆயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை எனக்கு போதித்து தாருங்கள், அதை என்னுடைய நெஞ்சில் நான் தாங்கி அதை ஒரு பெருஞ்செல்வமாகவே நான் கருதுகிறேன் என்று சொன்னவர் தான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் பஹ்ரைன் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு இருக்கிற பஹ்ரைன் என்று சொல்லப்படுகிற நாட்டுக்கு கவர்னராக நியமிக்கின்ற அளவுக்கு அந்தஸ்தில் உயர்ந்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பதவியிலிருந்து ஓய்வெடுத்து விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் பிரசித்தி பெற்ற சஹாபாக்களை எல்லாம் கண்ணியப்படுத்தும் முகமாக ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார். அபூ ஹுரைராவை வாருங்கள், அபூ ஹுரைராவை வாருங்கள், என்னிடமிருந்து ஏதாவது ஒரு பொறுப்புகளை வாங்கி எங்காவது ஒரு அதிபராகவோ கவர்னராகவோ என்னுடைய பிரதிநிதியாகவோ நீங்கள் இருங்களேன். ஒரு கட்டத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பொறுப்பு வாங்குவது முக்கியமல்ல மூமின்களின் தலைவரே, அந்த பொறுப்புக்கு பகரமாக நான் நடக்காவிட்டால் அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் விசாரிப்பானே, அந்த பொறுப்பை குறித்து அல்லாஹ் விசாரிப்பானே. இனி அந்த பொறுப்பில் நான் இருந்து கொண்டு அறிந்தும் அறியாமலும் யாருக்காவது நான் தீங்கிழைத்து விட்டால் யார் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வது? என்னால் முடியாது என்று மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் அவருடைய கையிலே தேடி கொடுத்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை விட்டும் ஒதுங்கி இருந்தார்கள் என்று கூட அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 வருட காலம், ஒரு குறுகிய காலம் திண்ணை தோழராகவே தன்னுடைய வாழ்வை கழித்தார்கள் என்று பார்க்கிறோமே அன்பார்ந்த சகோதரர்களே. அவர்களுடைய ஏழ்மை நிலை குறித்து பிரசித்தி பெற்ற நபிமொழிகள் எல்லாம் வந்திருக்கிறது பாருங்கள். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஆடை அன்பளிப்பாக கிடைக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆடை கிடைத்தவுடன் அந்த ஆடையை கையிலே வைத்துக்கொண்டு எல்லா மனிதர்களிடத்திலும் எனக்கு ஒரு ஆடை கிடைத்திருக்கிறது, எனக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக கிடைத்திருக்கிறது என்று நிறைய நபர்களிடத்தில் அவர் பெருமிதப்பட்டு பேசுவாராம். என்ன தெரிகிறது இதிலிருந்து? அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன தெரிகிறது? சஹாபாக்கள், பெரும்பான்மையான சஹாபாக்களுக்கு ஒரே ஒரு ஆடை தான். ஒரு நபிமொழியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலை நாட்டிலிருந்து கைவினை பொருட்கள் நிறைந்த ஒரு மேலாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆடையை வாங்கி அந்த சபையில் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். அந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. நபித்தோழர்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான சந்தோஷம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வளவு ஒரு அழகான ஆடை கிடைத்ததா என்று ஒவ்வொரு நபித்தோழர்களை வந்து தொட்டு 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 பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தார்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபித்தோழர்களையும் அப்படியே பார்க்கிறார். பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், தோழர்களே, உலகத்தில் மனிதன் செய்த இந்த ஆடையை பார்த்து நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்கள். அதோ இருக்கிறாரே என்னுடைய தோழர் அபி வக்காஸ், அதோ இருக்கிறாரே அபி வக்காஸ், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு கைக்குட்டையை கொடுப்பான், கர்ச்சீப். அது இந்த உலகத்து பொருள்களை காட்டிலும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாராம்.
இப்படி அமர்ந்திருக்கிற மக்களை எல்லாம் பார்த்து அவர் சொர்க்கவாசி, அவருக்கு சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாளிகை, அவருக்கு சொர்க்கத்தில் இந்த ஆடை, அவருக்கு சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட அந்தஸ்து என்று சொன்னால் அந்த மக்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்களேன் சோர்களே. இப்படி ஒரு ஆடை மீண்டும் ஒரு சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எல்லா சஹாபாக்களும் அந்த ஆடையை பார்த்து சந்தோஷப்படுகிற இன்னொரு காலகட்டத்தில் ஒரு நபி தோழர் எழுந்தாராம். எழுந்து சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், அந்த ஆடையை எனக்கு தாருங்களேன் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே தன்னுடைய வாழ்வில், அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வில் அவரை பார்த்து யாராவது ஒரு பொருளை கேட்டுவிட்டால் தனக்கு என்னதான் அது தேவையானதாக இருந்தாலும், தனக்கு பிடித்தமானதாக இருந்தாலும், தன்னுடைய தோழர்கள் கேட்டால் உடனடியாக கொடுக்கிற ஒரு மனப்பக்குவம் படைத்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்டார், யார சொல்லலாம் அந்த ஆடை எனக்கு தாருங்களேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அருகிலே அழைத்து அந்த ஆடையை கையிலே கொடுத்தார். எல்லா நபித்தோழர்களுக்கும் சிறிது அந்த நேரத்திலே கோபம் வந்தது. ஆனால் இப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அந்த ஆடை வந்திருக்கிறது, இப்பொழுதுதான் பார்த்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார். அதற்குள் இவர் அந்த ஆடையை வாங்காவிட்டால் என்ன? எல்லோருக்கும் சிறிது கோபம் வந்தது. எல்லோருடைய முகத்தையும் பார்த்து அந்த நபித்தோழர் என்ன சொன்னார் தெரியுமா? தோழர்களே, உங்களுக்கெல்லாம் நீங்கள் இறந்த பிறகு உங்களை அடக்குவதற்கு கபனாடை உண்டு, ஆனால் எனக்கு எந்த கபனாடையும் இல்லை. என்னுடைய கபனாடைக்காக வேண்டி பத்திரப்படுத்தி பாதுகாக்கத்தான் இதை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் வாங்கினேன் என்றார்கள். ஒரு சில சஹாபாக்கள் அந்த சபையிலே அவருடைய ஏழ்மை நிலையை பார்த்து அழுதார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார், தொழுகையில் சுஜூதிலிருந்து ஆண்கள் தலையை உயர்த்திய பிறகுதான் பெண்கள் தலையை உயர்த்த வேண்டும் என்று தொழுகையுடைய பாடத்திலே நீங்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். என்ன காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதற்கு? எல்லோரும் சுஜூதில் இருக்க ஆண்கள் முன்னால் தொழுவார்கள், ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் இருப்பார்கள். ஆண்கள் சுஜூதிலிருந்து தலையை உயர்த்திய பிறகுதான் பெண்களாகிய நீங்கள் சுஜூதிலிருந்து தலையை உயர்த்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? அந்த சஹாபாக்களிடத்திலே தன்னை போர்த்தி கொள்கிற முழுமையான ஆடை கூட அன்றைக்கு இல்லாத ஒரு காலம். அவருடைய தொடை பகுதியோ அவருடைய பின்பகுதியோ சுஜூதிற்கு போனால் தெரிந்து விடுமே என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டங்களை பார்த்தீர்களா அன்பார்ந்த சோர்களே? அப்போ இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திண்ணை தோழர்களுடைய குடும்ப வாழ்வு, அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வும் இப்படித்தான் அமைந்திருந்தது. அப்போ அவருக்கு ஒரு ஆடை அபூ ஹுரைரா அவர்களுக்கு உபரியாக கிடைத்த உடனே அவருக்கு ஒரு பெருநாளை போல. நமக்கெல்லாம் எத்தனை ஆடை அன்பார்ந்த சோர்களே! தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3 ஆடை 4 ஆடை மாற்றுவதற்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை தந்திருந்தும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா அவன் தந்த அளவுக்கு? அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமா அவன் தந்த அளவுக்கு? இன்னும் போதாது என்று பெருமிதப்படுகிற சகோதரர்கள் தானே நாமெல்லாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வாழ்ந்தவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் நேற்றைக்கே நாம் பார்த்தோம், ஒவ்வொரு திண்ணை தோழருக்கும் ஒரு நாள் எத்தனை பேரித்தம்பளம்? 2 பேரித்தம்பளம் ஒவ்வொரு திண்ணை தோழருக்கும். ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா திண்ணை தோழருக்கும் 2 பேரித்தம்பளங்களை கொடுத்து அபூ ஹுரைரா அவருக்கும் கொண்டு போய் கொடுக்கிறார். எல்லா தோழர்களும் பேரித்தம்பளம் கையில் கிடைத்த உடனே எடுத்து சாப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றை சாப்பிட்டு மற்றொன்றை தன்னுடைய சட்டை பையுக்குள் போட்டு பத்திரமாக பாதுகாத்து அப்படியே நிற்கிறார். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார். அபூ ஹுரைராவை இங்கே வாருங்கள், ஏன் 2 பேரித்தம்பளத்தில் ஒன்றை தின்றுவிட்டு ஒன்றை சட்டை பையுக்குள் போட்டீர்களே, என்ன காரணம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் பட்டினி கிடக்கிறாள், என்னை பெற்றெடுத்து வளர்த்திய என்னுடைய தாயும் பட்டினி கிடக்கிறாள் யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதை உண்ணுங்கள், உங்களுடைய தாய்க்கும் இந்தாங்க 2 பேரித்தம்பளம், உங்களுடைய தாய்க்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து உதவி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், பசியினுடைய கொடுமை தாங்காமல் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு பின்னால் நின்று கொண்டு மக்கள் தொழுவார்களே, தக்பீரிலோ ருக்குவிலோ நிறைய பேர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்களாம். மயக்கம் வருவதற்கு என்ன காரணம்? பசியினுடைய கொடுமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்து பார்த்தால் ஒரு சஃபிலே ஒரு 4-5 நபர்கள் எல்லாம் சாதாரணமாக மயக்கம் போட்டு கீழே கிடப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தியாகம் அந்த மக்கள் ஏன் செய்தார்கள் அன்பார்ந்த சோர்களே? சொர்க்கம் வேண்டும்,
மரணித்த உடனே நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று நிராகரிப்பாளர்கள் எல்லாம் நினைப்பார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் இல்லை, அவர்களுக்கு மறுமை இல்லை. மரணிக்கிற வரை தான் வாழ்வு, மரணித்தால் அத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்தது என்று இஸ்லாம் அல்லாதவர்கள் நினைப்பார்கள். ஆனால் உண்மை மூமின் மரணத்திற்கு பிறகுதான் உண்மையான வாழ்வு ஆரம்பமாக போகிறது. நிரந்தரமான வாழ்வு, மரணமில்லாத வாழ்வு, உண்மையான வாழ்வே மரணத்திற்கு பிறகுதான் ஆரம்பமாக போகிறது என்பதை புரிந்தவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள். இது ஒரு பரீட்சை கூடம். வெளிநாட்டுக்கு ரயில்களிலோ விமானங்களிலோ வெளிநாட்டுக்கு நாம் பயணமாகும் பொழுது, டிரான்சிட் விசா எடுத்து நாம் செல்லும் பொழுது, வயா வழியாக நாம் செல்லும் பொழுது, ஒரு குறுகிய நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் விமானமோ ஒரு ரயிலோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது நாம் இறங்கி ஒரு 3 மணி நேரம் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம். அது நிரந்தரமா அல்ல. நம்முடைய பயணம் 3 மணி நேரம் பொறுத்து திரும்ப நாம் பயணமாக போகிறோம் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி. அந்த பயணமாக போகிற இடங்களில் உள்ள தற்காலிக சம்பவங்கள் தான் இவைகள் எல்லாம். அதே போல இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு ஒரு பரீட்சை எழுதுகின்ற ஒரு ஹால், பரீட்சை மீட்டிங், பரீட்சை ஹால், பரீட்சை கூடம். இது அந்த பரீட்சைக்கு உதவுகின்ற பாட புத்தகம்தான் திருக்குர்ஆன். அந்த பாட புத்தகத்தை நமக்கு போதிக்க வந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பரீட்சையை எந்த அளவுக்கு நாம் எழுதுகிறோமோ அந்த தாளுக்கு மதிப்பெண் போடுகிறவன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இப்படிப்பட்ட இந்த அற்பமான இந்த உலகத்தில் நாம் என்னென்னமெல்லாமோ நம்முடைய வாழ்வை நாம் கற்பனையாக சிந்திக்கின்றோம். 5 வருடம் பொறுத்து நாம் எப்படி வாழ வேண்டும், 10 வருடம் பொறுத்து எப்படி வாழ வேண்டும், நம்முடைய தலைமுறைக்கு எப்படி எல்லாம் சொத்து சேர்த்த வேண்டும், நாளைக்கு என்ன செய்ய வேண்டும், நாளைய மறுநாள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய திட்டங்கள் எல்லாம். சஹாபாக்களை பார்த்தீர்களா? தொழுகையில் இருக்கும் பொழுது சுருண்டு விழுந்து விடுவார்களாம். ஏன் வெளியே சென்று ஹராமான அடிப்படையில் பொருளாதாரம் திரட்டவர்களுக்கு தெரியாதா? தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி பன்றி இறைச்சியை கூட, பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாத ஹராமான உணவை கூட உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு உண்ணலாம் என்கிற ஒரு அனுமதி இஸ்லாமிய மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருந்தும் ஒரு நபித்தோழரை உங்களால் காண்பிக்க முடியுமா அன்பார்ந்த சோர்களே? ஒரு நபித்தோழரை உங்களால் காண்பிக்க முடியுமா? எந்த நபித்தோழர்களையும் நீங்கள் அப்படி காண்பிக்கவே முடியாது. அந்த வரிசையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நான் ஒரு கட்டத்தை நினைத்து பார்க்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த திண்ணையில் நான் இருந்த காலத்தில் ஒரு நாள் பசியினுடைய கொடுமை தாங்காமல் கடை வீதிக்கு நான் நடந்து சென்ற பொழுது நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டேன். நான் யார் என்று சிறு சிறு மக்களுக்கு தெரியாதல்லவா, சின்ன சின்ன மக்களுக்கு நான் யார் என்று தெரியாதல்லவா. மயக்கமுட்டு கிடந்தால் என் மேதில் ஏறி மக்கள் எல்லாம் விளையாடுவார்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், மயக்கமுற்று நான் கீழே விழுவேன். நான் யார் என்று தெரியாத சின்ன சின்ன சிறு குழந்தைகள் எல்லாம் என் மீது ஏறி விளையாடுவார்கள். என்னுடைய காலை பிடித்து இழுத்துக்கொண்டே செல்வார்கள். எனக்கு நல்ல உணர்வு இருக்கும், ஆனால் எழுந்து பேச முடியாது, எழுந்து நடக்க முடியாது. என்னுடைய காலை பிடித்து மக்கள் அப்படியே இழுத்து கொண்டு ஒரு இடத்துல கொண்டே போட்டுட்டு கை தட்டி சிரிச்சுட்டு மக்கள் போவாங்களாம். கையை பிடித்து இழுத்து கொண்டு வருவார்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை என்பார்ந்த சோர்களே. ஒரு கட்டத்தில் சுபஹானல்லாஹ், இப்படி இவர் கஷ்டமான வாழ்வை கழித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகும் சிரமப்பட்ட ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு 48 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவரை தேடி விருந்தாளி என்று யாராவது போனால் அவருடைய வாழ்வு என்ன தெரியுமா? தான் பட்டினி கிடந்து தனக்கு இருக்கிற உணவை தன்னுடைய விருந்தாளிக்கு கொடுப்பார். கொடுத்த மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார்களாம். அப்போ ஒரு கட்டத்திலே போய் கேட்கிறார்கள், உங்களுக்கு இருக்கிற உணவை விருந்தாளிகளுக்கு கொடுத்து நீங்கள் ஏன் பட்டினி கிடக்கிறீர்கள்? அப்பொழுதும் அவர் சொல்வது என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறையை மரணிக்கின்றவரை நான் பின்பற்றவே ஆசைப்படுகிறேன். என்ன காரணம்? யார் அல்லாஹுவை நம்புகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகின்றார்களோ, மறுமையின் மீது விசுவாசம் வைக்கின்றார்களோ அவர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே நான் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறேன். அவருடைய நடவடிக்கையை பார்த்தீர்களா அன்பார்ந்த சோர்களே? அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்தீர்களா அன்பார்ந்த சோர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த திண்ணை தோழர்களுடைய பண்புகளை குறித்துத்தான் சொல்கிறானோ என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சில அத்தியாயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இறக்கியிருக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2வது அத்தியாயத்தின் 273வது வசனம். இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த வசனத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு சம்பவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். புகாரிலே 3580வது நபிமொழியாக, நீண்ட நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது.
ஒரு நாள் பசி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நாள் ரொம்ப அதிகமான உடனே சஹாபாக்களை பொறுத்தவரையில் தன்னுடைய ஏழ்மை நிலையை பகிரங்கமாக யாரிடத்திலும் சொல்லி கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வே புகழ்ந்து திருக்குரானிலே ஒரு ஆயத்தை இறக்கிறான் என்றால் பாருங்களேன், தன்னுடைய ஏழ்மை நிலையை சொல்லியோ தன்னுடைய வறுமையை சொல்லியோ யாரிடத்திலும் சீக்கிரம் கையேந்தவே மாட்டார்கள். நம்முடைய நிலைமையை புரிந்து யாராவது தரட்டுமே என்றுதான் அவர்கள் தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஒரு நாள் பள்ளியை விட்டு தொழுது வெளியே வருகிற அந்த வழியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து விட்டார். எதற்காக வேண்டி அமர்கிறார்? தன்னுடைய பேச்சின் மூலமாக யாரிடத்திலாவது ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசி என்னுடைய பேச்சின் மூலமாக, ஏன் அபூ ஹுரைராவே ரொம்ப தளர்ந்து போய் பேசுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டு அவர்களாக கண்டறிந்து என்னை அழைத்து கொண்டு போய் ஏதாவது உண்ணத்தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் தொழுகை முடிந்து பள்ளியை விட்டு வெளியே செல்கிற இடத்திலே அமர்ந்து கொண்டாராம். முதலில் பள்ளியிலே இருந்து வெளியே வந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களிடத்தில் பேச்சு கொடுக்க வேண்டுமே, வெறுமனே பேச்சு எப்படி கொடுப்பது? உடனே திருக்குரானுடைய ஒரு ஆயத்தை எடுத்து சொல்லி, இந்த ஆயத்தை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று சொன்னாராம். அவர் சொன்ன நோக்கத்தை புரியாமல் அவர் ஏதோ ஒரு பதில்களை சொல்லிவிட்டு சென்றார் என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தாராம். அவரிடத்திலும் ஒரு ஆயத்தை சொல்லி விளக்கம் கேட்டாராம். விளக்கம் கேட்பதனுடைய முக்கியமல்ல, அந்த பேச்சினுடைய அந்த தளர்ச்சியை பார்த்து, ஏன் இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் உண்டியன் பல நாள் ஆனது போல் தெரிகிறதே, பசியா என்று யாராவது கேட்டு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பேசுகிறார் ஒவ்வொரு வசனங்களை சொல்லி. உமர் அவர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. வேறு 2-3 சஹாபாக்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அபூ ஹுரைராவே என்று அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை இதோ வந்துவிட்டேன் என்றார். உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து அவருடைய தேவையை உணர்ந்து நேரடியாக தன்னுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றாராம். ஆயிஷா இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், உண்பதற்கு ஏதாவது உணவு உண்டுமா என்று. பால் இருக்கிறது யா ரசூலல்லாஹ், நமக்கு உண்பதற்கு பால் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவே என்று அழைத்தார். என்ன யா ரசூலல்லாஹ்? அவரும் பார்க்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே பால் வைத்திருப்பதை பார்க்கிறார். அவருக்கு ஒரு சந்தோஷம், எப்படியாயினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசியை இன்றைக்கு போக்கி விடுவார் என்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் அந்த திண்ணை தோழர்களெல்லாம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது அபூ ஹுரைரா, அந்த புகாரிலே நீங்கள் பார்க்க வேண்டும், அபூ ஹுரைரா அவர்கள் நினைத்தாராம், இருப்பதோ ஒரு கிளாஸ் பால், நான் குடித்தால் என்னுடைய பசி தீர்ந்திருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோரையும் அழைத்து சொல்கிறாரே, எல்லோரும் குடித்தால் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று அவர் ஒரு சங்கடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். எதற்காக வேண்டி? எனக்கு கிடைச்சா நானாவது குடித்து பசியை போக்கியிருப்பேன். 70 பேர் 80 பேர்த்தை உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட சொல்கிறார். எல்லாரும் குடித்தா நமக்கு கிடைக்குமா? அது குடிப்பதற்கு அதிக தகுதி நமக்கு தானே இன்றைக்கி இருக்குது. நமக்கு தராமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூப்பிட சொல்கிறாரு. சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும், அப்படியே சொல்கிறார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் ஏதோ ஒரு நன்மைத்தான் வைத்திருப்பான் என்று சொல்லி நான் திண்ணை தோழர்கள் எல்லோரையும் அழைத்தேன். இனி எல்லோரும் வந்தார்கள். வந்தவுடனே எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர வைத்தார்கள். அன்பார்ந்த சோர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், திண்ணை தோழர்கள் அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள், அல்லாஹ் உணவு கொடுத்து பாதுகாத்த மக்கள் அந்த மக்கள். அப்போ எல்லோரும் அந்த உட்கார்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை சுற்றி எல்லோரும் அமர்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவுடைய கையிலே அந்த பாலை கொடுத்தார்கள். பாலை வாங்கி அவர் குடிக்க போகிறார். அவசரமாக, நீங்கள் குடிக்க வேண்டாம், நீங்கள் முதலில் அவருக்கு கொடுங்கள் என்கிறார். முதல்ல நாம் குடித்தாலாவது நம்முடைய பசி போயிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட குடிக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நன்மையை வைத்திருப்பான் என்று அவர் குடித்தார். அவர் குடிக்கிறார், குடித்து கொண்டே இருக்கிறார். போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் குடிக்கிறார். குடித்து விட்டீர்களா? அபூ ஹுரைராவே அந்த டம்ளரை வாங்குகிறார். அபூ ஹுரைரா சொல்கிறார், வாங்கி பார்க்கிறேன், கொடுத்ததை போலவே அந்த பாலுடைய அளவு இருக்கிறது. மீண்டும் அவருக்கு கொடுங்கள் என்று எல்லோரும் குடித்து இறுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே இன்னும் வேறு யாராவது உண்டா? இல்லை, யார சொல்லுதா, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம்.
இன்னும் வேற யாரையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வரான்னு அவருக்கு ஒரு பயம். இல்லை யார சொல்லதான், நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம். அப்படியா, இனி நீங்கள் குடிங்கள் என்று சொல்லப்பட்டேன். குடித்தார். இந்தாங்க யார சொல்லலாம், இன்னும் குடிங்கள். இரண்டாவது முறை குடித்தார், மூன்றாவது முறை குடித்தார். ஹதீஸினுடைய கடைசி வரியை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் சத்தியமாக யார சூழல்லா, இனி என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே கொடுக்க, அல்லாஹ்வுடைய தூதரும் அதை வாங்கி வயிறு நிறைய அருந்தினார் என்று புகாரியினுடைய 3580வது ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா சோர்களே. ஒரு கட்டத்திலே பாருங்கள், தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தேம்பி தேம்பி அழுகிறார். அழுவதற்கு முன்னால் ஒரு சம்பவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தினசரி வயது முதிர்ந்த தன்னுடைய தாய் உமையாவிடத்திலே அபூ ஹுரைரா அவர்கள் பேசுவது என்ன தெரியுமா? என் அருமை தாயே, அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார், உங்களுடைய கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்குள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்த பெரிய அத்தாட்சி அல்லவா அல்லாஹ்வுடைய தூதர். நான் முஸ்லீமாக இருக்கிறேன், என்னுடைய நடவடிக்கையை பாருங்கள், என்னுடைய நடவடிக்கையில் உள்ள மாற்றங்களை பாருங்கள். ஆரம்பத்தில் அப்து சம்சாக இருந்தேனே, அப்பொழுது இருந்த நான் இப்பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி என்னை நான் மாற்றிக்கொண்டேன் பாருங்களேன். ஆகவே என்னுடைய தாயே, இதோ அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளைக்காவது வந்து நீங்கள் மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதரை நேருக்கு நேர் ஒரு நாளைக்காவது பாருங்களேன். ஒரு 5 நிமிடம் பேசுங்களேன், ஒரு 10 நிமிடமாயிரம் நீங்கள் பேசுங்களேன். வேண்டாம், நான் அல்லாஹ்வினுடைய தூதரை வீட்டுக்கு அழைத்து வரட்டுமா, உங்களோடு பேச நான் வைக்கட்டுமா? அல்லாஹ்வினுடைய தூதரை வீட்டுக்கு அழைத்தால் அவர் வருவார், நான் கூப்பிட்டால் வருவார். அவர் என் மீது பாசம் உள்ளவர், அவர் என் மீது அன்பு பாராட்டக்கூடியவர். நான் அழைத்து வரட்டுமா தாயே என்று தினந்தோறும், ஒரு நாளைக்கு காலை மதியம் இரவு என்று தினந்தோறும் தன்னுடைய தாய்க்கு அழைப்பு பணி செய்து கொண்டிருந்தார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பாருங்கள், தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன அபூ ஹுரைராவே, ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் பலமுறை என்னுடைய தாய்க்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா அவர்களின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறார் என்பதை அந்த ஹதீஸுகளிலே பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய தோழர் அழுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய தோழர் அழுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய தோழர் அழுகிறார். அவருடைய தாய்க்கு இந்த மார்க்கத்தை, இந்த ஹிதாயத்தை கொடியா அல்லாஹ், அவருடைய தாய்க்கு இந்த ஹிதாயத்தை கொடியா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார், உள்ளம் உருகி எனக்காக வேண்டி, என்னுடைய தாய்க்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை நான் பார்த்த உடனே நான் நினைத்தேன், என்னுடைய மனசுக்குள் தோன்றியது, என்னுடைய தாய் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார் என்று என்னுடைய மனசுக்குள் தோன்றியது. உடனே நான் வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்ற பொழுது என்னுடைய தாய் கதவை சாத்தி வைத்திருந்தாள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பார்ந்த சோர்களே. அல்லாஹ்வினுடைய ஒரு அற்புதம், அல்லாஹ்வினுடைய ஒரு கராமத், அல்லாஹ்வினுடைய ஒரு பர்க்கத், அல்லாஹ்வினுடைய ஒரு அபிவிருத்தி, அல்லாஹ்வினுடைய ஒரு கருணை, அல்லாஹ்வினுடைய ஒரு அன்பு, என்னென்ன வாசகம் உண்டோ எல்லா வாசகத்தையும் நீங்கள் கூட்டி நீங்கள் மனதிலே கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதுதான் அன்றைக்கு நடந்திருக்கிறது. அந்த சஹாபாக்கள் ஒன்றை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுக்கிறான். சஹாபாக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டால் உடனே அது நிறைவேறுகிறது. வீட்டுக்கு சென்றால் கதவு உள்ளே தாளிடப்பட்டிருக்கிறது. உமையா அவர்களே, தாயே தாயே என்று கதறுகிறார். உள்ளே நீண்ட நேரத்திற்கு பிறகு தாய் வந்து கதவை திறக்கிறாள். உள்ளே போய் பார்த்தால் முற்றிலும் வழக்கத்திற்கு மாற்றமாக குளித்து நறுமணம் அணிந்து தாய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். போன உடனே பார்த்தார், தாய் சொல்கிறார், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும்
எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே. நம்முடைய குடும்பத்தில் நாம் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடத்தி இருப்போமா சோர்களே? நம்முடைய தாய்க்காக வேண்டியோ, நம்மை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய தந்தைக்காக வேண்டியோ, நம்முடைய மனைவிக்காக வேண்டியோ, நாம் வளர்த்தி ஆளாக்குகின்ற நம்முடைய மக்களுக்காக வேண்டியோ இந்த மார்க்கத்தை அவர்கள் படிக்க வேண்டும். இணை வைத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும். பித்யத்தின் பக்கம் அவர்கள் போய்விடவே கூடாது. பித்யத் என்பது அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடியது. இன்ன ஷிர்கல் அல்லுல் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. அப்படிப்பட்ட அநியாயத்தின் பக்கம் நம்முடைய மக்கள் போய்விடக் கூடாது. என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் பெரும் பாவத்தோடு மரணித்து விடக்கூடாது. என்னை பெற்று வளர்த்தி என்னுடைய ஆளாக்கி என்னுடைய தந்தை இஸ்லாத்திற்கு எதிரானவராக வாழ்ந்து மரணித்து விடக்கூடாது என்கிற ஒரு கவலை நம்மில் எத்துணை பேருக்கு வந்திருக்கும் அன்பார்ந்த சோர்களே. தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி அந்த ஒரு அற்புதமான காட்சியை பார்த்து மீண்டும் அவர் கடை வீதியில் சப்தம் போட்டு அழுது விட்டு ஓடி வருகிறாராம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், என்ன அபூ ஹுரைராவே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உடனே அபூ ஹுரைரா அவர்கள் அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? என்னை யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அத்துணை பேர்களும் என்னுடைய தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப, யா அல்லாஹ், என்னுடைய அபூ ஹுரைராவை மக்களுடைய உள்ளங்களில் நேசத்தை உண்டாக்கியா அல்லாஹ், என்னுடைய அபூ ஹுரைராவை மக்கள் நேசிக்கும் விதமாக அவருடைய உள்ளங்களை மாற்றி அமைப்பாயாக யா அல்லாஹ், என்னுடைய அபூ ஹுரைராவினுடைய தாயை உலக மக்கள் எல்லாம் நேசிக்குமாறு வையா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. இதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வு. இனி மரண நேரத்தில் மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் மரண நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து பார்க்கிறார். மரண நேரம் ஹிஜ்ரி 59வது ஆண்டு. அந்த மரண நேரத்தில் அபூ ஹுரைரா அவர்களை பார்த்து அவருக்கு அருகில் நின்று மர்வான் அவர்கள் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், எங்களுடைய தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண வேதனையை இலகுவாக்கு யா அல்லாஹ், அவருக்கு நீ ஷிஃபா கொடு யா அல்லாஹ், அவருக்கு நீ நிவாரணம் கொடு யா அல்லாஹ் என்று மர்வான் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். நேர்மாறாக அபூ ஹுரைரா அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் யாராவது சக்கராத்துடைய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறவர்களை நீங்கள் பார்க்க முடியுமா? உயிர் போய்விடக்கூடாது, இன்னும் அதிகமாக வாழ வேண்டும், உயிர் எந்த வகையிலும் போய்விடக்கூடாது என்று முயற்சி செய்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரண நேரத்தில் அவர் செய்கிற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க பிரியப்படுகிறேன் யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க பிரியப்படுகிறேன் யா அல்லாஹ், நீ என்னை பார்க்க பிரியப்பட மாட்டாயா? நான் உன்னை பார்க்க உடனே நான் பிரியப்படுகிறேன் யா அல்லாஹ், நீ என்னை பார்க்க பிரியப்பட மாட்டாயா யா அல்லாஹ் என்று மரண நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பிரார்த்தனையும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மரண நேரத்தில் அவர் அதிகம் அந்த மரண நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 196வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நிச்சயமாக ஹஜ்ஜுடைய பாடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, நீங்கள் ஹஜ்ஜு பயணங்களில் எடுத்து செல்கின்ற பொருள்களில் மிகச் சிறந்தது அல்லாஹுவை அஞ்சுகின்ற இறை அச்சம்தான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாசகம் அல்லாஹ்வுடைய ஆயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதை அந்த மரண நேரத்தில் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொன்ன அந்த ஆயத்தை மரண நேரத்திலே சொல்கிறார். ஹைரஸாத்தி தக்வா, சேமிப்பதில் மிகச்சிறந்தது தக்வா. என்னுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது, என்னுடைய மரண நேரம் நெருங்கிவிட்டது, நீங்கள் சேமிப்பு வைப்பதில் மிகச்சிறந்தது அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம், அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்னுடைய வாழ்வில் அமல்கள் குறைவாக இருக்கிறதோ நிறைவாக இருக்கிறதோ, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானோ, அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானோ என்று துடித்திருக்கிறார் தன்னுடைய மரண நேரத்தில் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய மரண சம்பவத்தையும் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனில் நபிமொழிகளில் நிறைய நபிமொழிகளை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 59இல் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஆக திண்ணை தோழர்கள் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில்
எப்படிப்பட்ட ஒரு நன்மதிப்பு வர வேண்டுமானால், வீடு இல்லாமல், உறவினர்கள் இல்லாமல், உடுப்பதற்கு மாற்று உடை இல்லாமல் வருகிற போகிற மக்கள், தொழுகைக்கு வருகிற போகிற மக்கள் 1, 2, 3, 4 என்று நேரம் கிடைக்கும் பொழுது அழைத்து சென்று உணவு கொடுத்தால் மட்டும்தான் உணவு உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது அன்பளிப்பாக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தால் தான் உணவு உண்டு. அப்படி தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டவர்கள் அந்த திண்ணை தோழர்கள் என்பதை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னும் உண்டு உத்தம சீலர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து தொடர்ந்து நாம் மற்றும் மீதமுள்ள திண்ணை தோழர்களை நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒழுக்க சீலர்களோடு மறுமை நாளில் நம்மை எழுப்பி இவர்களோடு அந்த சொர்க்கத்தில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.